கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு உச்சமடையக்கூடிய வீடே கடகராசி தான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த 12 வீடுகளில் கடகராசி ரொம்ப குருவுக்கு நெருக்கமான ஒரு வீடு. அப்போ தன்னுடைய உச்சமாகக்கூடிய வீட்டுக்கு ஒரு கெடுதல் பண்ணுவாரா? எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். இப்போ இவருக்கு என்ன பண்ணி விட்டுருவாரு, இது வரைக்கும் பாதகத்தில் உட்காந்துருந்தார் குரு. இப்போ அவங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. ஆனால் 12ஆம் இடம் விரயஸ்தானம் தான். ஆனால் கடகராசிக்கு அதை என்ன பண்ணிடும், இவருக்கு பிடிச்ச வீடு பாருங்க, அதனால இவங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டை உயர்த்தி விட்டுருவார். நிறைய தங்கம் வாங்குவாங்க. இப்போ வீட்டுக்காரத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நகை வாங்கி கொடுங்க அப்படின்னா ஒரு மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் வேணுமான்னு கேட்டு வாங்கி கொடுப்பாரு வீட்டுக்காரர். ஏன்னா தங்கம் ரேட் பெருக போகுது. அதனால தங்கம் வாங்குறது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆயிரும். தங்கம் மேலே 14,000 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் ஆண்டுகளுக்குள்ள அப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கிறதுனால இவங்க வீட்டுக்காரரையும் விரும்பி வாங்கி கொடுப்பாரு. நீ தங்க நகை வாங்கிக்க, உனக்கு பிரியமா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இவங்க இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இப்போ அதிகம் இறங்குவாங்க. இவங்க பிள்ளைகளுக்கு ஃபாரின் போகிற யோகம் இப்போ உருவாகும். இவங்களுக்குமே வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வியாதிகள் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆயிடும். சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். +2 ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. ஒரு அழகான வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கும்போது, வாகனம் வாங்குற யோகம் இருக்கும்போது, எல்லா வகையிலும் நல்ல வருஷமா கடகராசி. அப்போ இவங்க என்ன செய்தா ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு ராகவேந்திரரை வழிபட